ஹெல்ஃபுல் ஃபுதூல் அந்த சங்கம் எப்படி உருவானது, அந்த ஒப்பந்தம் எப்படி நடந்தது என்று சொன்னால், ஹாஷிமுடைய குடும்பத்தார்கள், முத்தலிப் அவர்களுடைய குடும்பத்தார்கள், அசதிபுன் அப்துல் உஸ்ஸா அவர்களுடைய குடும்பத்தார்கள், ஜுஹ்ராயிபுன் கிலாப், தைமிபுன் முர்ரா ஆகிய இந்த குடும்பத்தினர்கள் எல்லாம் அந்த சங்கத்தை உருவாக்குவதற்காக ஒரு ஏற்பாடு செய்தார்கள். அதிலே அப்துல்லாஹிபின் ஜதஹான் என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய வீட்டிலேதான் அனைவரும் ஒன்று கூடி ஒரு ஆலோசனை நடத்தினார்கள். ஏன் அப்துல்லாஹிபின் ஜதஹான் அவர்களுடைய வீட்டிலே அனைவரும் ஆலோசனை நடத்தினார்கள் என்று சொன்னால், அவர் மிக சிறப்பு மிக்கவராகவும் மதிப்பு மிக்கவராகவும் இருந்த ஒரு காரணத்தினால் அந்த வீட்டிலே அனைவரும் ஒன்று கூடி ஆலோசனை நடத்தினார்கள். இந்த ஆலோசனைக்காக காரணம் என்ன, இந்த சங்கம் ஆரம்பிக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன என்னவென்று சொன்னால், இதனுடைய முக்கியமான தத்துவம் என்னவென்று சொன்னால், அறியாமை காலத்திலே இனவெறி அதிகமாக இருந்தது. இந்த இனவெறியின் காரணமாக ஏற்பட்ட அநீதங்களை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். இனவெறியால், மொழிவெறியால் இப்படி ஒருவருக்கொருவர் அநீதம் செய்யக்கூடிய நிகழ்வு அதிகமாக இருக்கிறது. எனவே அந்த அநீதங்களை எல்லாம் கட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டும், கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி புரிய வேண்டும் என்பதற்காக ஏற்பட்ட கூட்டம், ஒரு விஷயம்தான் அந்த சங்கம் என்பது. இந்த சங்கம் எப்படி ஏற்பட்டது என்று சொன்னால், ஜுபைத் என்று சொல்லக்கூடிய அந்த கோத்திரத்தை சார்ந்த ஒரு நபர் வணிக பொருட்களோடு இந்த ஊருக்குள்ளே வருகிறார். நிறைய வணிக பொருட்களை அவர் கொண்டு வந்து விற்பனை செய்வதற்காக வருகிறார். எனவே அப்பொழுது அங்கிருந்த ஒருவர், சஹ்மா என்று சொல்லக்கூடிய அந்த குடும்பத்தை சேர்ந்த ஆசிபுன் வாயில், இவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அந்த வணிகரிடம் பொருட்களை வாங்குகிறார். பொருட்களை வாங்கிவிட்டு அவர் பணம் கொடுக்கவில்லை, பணம் கொடுக்க முடியாது என்பதாக சொல்லிவிட்டார். இது ஒரு மிகப்பெரிய அநியாயம் அல்லவா? மிகப்பெரிய ஒரு வணிகரிடமிருந்து நிறைய வணிக பொருட்களை வாங்கி கொண்டு பணம் தரவில்லை என்றால் அது ஒரு மிகப்பெரிய மோசடி தானே. இவர் அந்த ஜுபைத் என்று சொல்லக்கூடிய அந்த குடும்பத்தை சேர்ந்த அந்த வணிகர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், தன்னுக்கு நேசமாக இருக்கக்கூடிய அப்துத்தார் போன்ற குடும்பத்தார்களிடத்திலெல்லாம் சென்று போய் தன்னுடைய விஷயத்தை சொல்கிறார், தனக்கு ஏற்பட்ட அநீதத்தை சொல்கிறார். ஆனால் அவர்கள் யாரும் கண்டுகொள்ளவில்லை.